டுடே நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோலையும் கொஞ்சம் பார்த்துருப்போம். பேலன்ஸ் இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வண்ணங்கள். என்னென்ன வண்ணங்கள்ன்றதை நம்ம ரீட் பண்ணலாமா? ஊதா, ஊதா கலர். வீட்டில் கத்திரிக்காய் பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஊதா கலர் தான் இருக்கும். ஊதா. மஞ்சள், மஞ்சள். நீலம். நம்மளோட வானம் எந்த கலரில் இருக்கும்? நீல கலரில் இருக்கும். நீலம். சிவப்பு, சிவப்பு. பச்சை, பச்சை. கருப்பு, கருப்பு. இப்போ நம்ம வார நாட்கள் படிப்போமா? உங்களுக்கு தெரியுமா வார நாட்கள்? நான் ஒரு வாட்டி ரீட் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்கள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. வாரத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். இன்னொரு வாட்டி நம்ம ரீட் பண்ணலாமா? வார நாட்கள்: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? தமிழ் மாதங்கள். இப்போ நம்ம தமிழ் மாதங்கள் ரீட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா படிச்சுட்டு வரலாமா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சுட்டீஸ், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ என்ன மாதம் நடக்குது? யாருக்காச்சும் தெரியுமா? இப்போ என்ன மாதம் நடக்குது? இப்போ நடக்கிறது வைகாசி மாதம். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் சித்திரை மாதம் தான் நமக்கு லீவ் விடுவாங்க. அதுக்கு அடுத்த மாதம் வைகாசி. பொங்கல் எந்த மாதத்தில் வைப்பாங்க? தை மாதம். தை மாதத்தில் தான் பொங்கல் வைப்பாங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆங்கில மாதங்கள்: ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். இந்த பேஜில் பூக்கள், திசைகள், ஆடைகள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பூக்கள் பார்க்கலாம். ரோஜா. இந்த பிக்சரில் என்னென்ன பூக்கள்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ரோஜா, மல்லிகை, செங்காந்தல், செவ்வந்தி, முல்லை, சூரியகாந்தி, சாமந்தி, தாமரை, கனகாம்பரம், செம்பருத்தி, அல்லி, வாடாமல்லி. நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் நம்ம செடி வச்சு வளர்ப்போம். அதிகமாக நம்ம வளர்க்கக்கூடிய செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ. வீட்டிலே வச்சு கொடி மாதிரி வளரும். ஸோ அதுதான் நம்ம வீட்டில் வந்து அதிகமாக வச்சு வளர்க்குற செடின்னு சொல்லலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி வச்சுருப்பாங்க வீட்டில். மரமாக இருக்கும், அதில் செம்பருத்தி பூ பூத்துருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாமரை எங்கே இருக்கும்? குளத்துல தான் தாமரை மலரும். சாமந்தி, செவ்வந்தி. அப்போ அந்த மாதிரி சுட்டீஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ உங்கள் வீட்டில் என்னென்ன பூவெல்லாம் வச்சு வளர்த்துருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். இந்த பூக்களில் நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸில் எந்த பூ உங்கள் வீட்டில் இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திசைகள். திசைகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக தெரிஞ்சது என்னென்னு பார்த்திங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இது 4 திசை தான் நம்ம அதிகமாக சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை திசைகள் கொடுத்துருக்காங்க? 8 திசைகள் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கிழக்கு, அப்படியே கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகேங்களா?
இப்போது இதில் வந்து பாருங்கள், வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ திசைகள் எடுக்கும்போது நம்ம 4 திசை தான் நம்ம அதிகமாக சொல்லுவோம். பட் இந்த திசைகளில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு. ஸோ இந்த டைரக்ஷனை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆடைகள். ஆடைகள்னு சொல்லும் போது நம்ம இப்போ எல்லாம் என்ன ஆடைகள் அணிஞ்சிட்ருக்கோம்? பருத்தி ஆடையா, இல்லை பட்டு ஆடையா, நைலான் ஆடையா, மழை ஆடையா, கம்பளி ஆடையா? கம்பளி ஆடை நம்ம எப்போ அணிவோம்? நமக்கு குளிரும் போது கம்பளி ஆடையே போட்டுப்போம். ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கிற டைமில் மார்கழி மாதத்தில் நம்ம வந்து கம்பளி ஆடையை அதிகமாக பயன்படுத்துவோம். நம்ம வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆடைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பருத்தி ஆடை, பட்டு ஆடை, நைலான் ஆடை, மழை ஆடை, கம்பளி ஆடை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன ஆடைகள் அதிகமாக உடுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பருத்தி ஆடைகள் தான் அதிகமாக உடுத்தணும். சரிங்களா? மழை ஆடை வந்து அதாவது மழை ஆடை, அதாவது மழை ஆடைன்றது எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மழை காலத்தில், மழை வரும் காலங்களில் அதிகமாக பயன்படுத்துதான் மழை ஆடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜ் பார்க்கலாமா? படித்து மகிழ்வோம். இந்த பிக்சரில் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓடம். ஓடம் இது என்ன ஓடம்? மர ஓடம். உரல். உரல் உரல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா உரல் வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயே சின்ன சின்ன ஸ்பைசஸ்லாம் அரைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. குட்டி உரல் மாதிரி ஒன்று இருக்குது. உரல் அது எதில் செஞ்சுருக்காங்கன்னா கல் உரல். பம்பரம். பம்பரம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் அதில் கயிறு கட்டி இப்படி சுற்றி விடுவாங்க. நல்லா சூப்பராக ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பம்பரம். பம்பரம் எதனால் செய்யப்படுறது? மரம், அதாவது மர பம்பரம். அடுத்தது கடல். கடல் கடல் வந்து ஆழ்கடல். சரம். மல்லிகை சரம். சரம்ன்றது ஒரு சரம் கொடுங்க, 2 சரம் கொடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? சரம், மல்லிகை சரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டை. சட்டை. நீலச்சட்டை. இது என்ன கலரில் இருக்குது? நீலச்சட்டை. அடுத்த பிக்சர் பார்க்கலாமா? படித்து பார்ப்பேன். குயில். குயில் பார்த்துருக்கீங்களா? காக்கா மாதிரியே இருக்கும் குயில். கருங்குயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கூவும் கருங்குயில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வார்த்தையை வச்சு அடுத்தடுத்த வார்த்தை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ குயில்னு சொல்லணும்னா அது எப்படி சொல்லலாம்? கருங்குயில் அப்படின்னு சொல்லலாம். அதில் கூவும் கருங்குயில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓடம். ஓடம். மிதக்கும் ஓடம். ஓடம் எங்கே இருக்கும்? ஆற்றுலலாம் பார்த்துருப்பீங்க. மிதக்கும் ஓடம். ஆற்றில் மிதக்கும் ஓடம் அப்படின்னு நம்ம அந்த ஒரு வார்த்தையை வச்சு அடுத்தடுத்த வார்த்தைகளை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. மயில். மயில். வண்ண மயில். ஆடும் வண்ண மயில். மயில் நல்லா தோகை விரித்து ஆடும். பார்த்துருக்கீங்களா? மயில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? இப்போ தான் ஃபோன்லாம் இருக்குது, ஈஸியாக பார்க்கலாம். மயில் எப்படி இருக்கும், அது எப்படி தோகையை விரிக்கும், அது எப்படி ஆடுன்றதை ஈஸியாக பார்க்கலாம். மயில். வண்ண மயில். ஆடும் வண்ண மயில். மலர். மஞ்சள் மலர். மஞ்சள் மலர். அழகான மஞ்சள் மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையாக ஆட் பண்ணிகிட்டே வராங்க.